ஹாய் ஹலோ வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் டே வித் காருண்யா. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம சூப்பரான ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம். தம்ப்நெயில் பார்த்தே கண்டுபிடிச்சிட்ருப்பீங்க. பேச்சுலர்ஸ் எல்லாம் ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். ஹவுஸ் ஒய்ஃப்க்கு வந்து வெங்காயம் தக்காளி கட் பண்ணுற வேலையே இல்லை. சிம்பிளாக இந்த மசால் பொடி மட்டும் ரெடி பண்ணால் போதும். இதுவும் அவ்வளோ பெரிய வேலை ஒன்றும் இல்லைங்க. இதுக்கு வந்து என்னென்ன பொருள் தேவை அப்படின்னு பார்த்துடலாம். 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 ஸ்பூன் தனியா, காஷ்மீரி மிளகாய் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து காரமாக இருக்கும்ல காஞ்ச மிளகாய் அதுவே சேர்த்துக்கலாம். நான் குழந்த சாப்பிட்ணுன்றதுனால காஷ்மீரி மிளகாய் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக புளி, ஒரு சின்ன 2 பீஸ் தேங்காய், மிளகு ஜீரகம் 2 லவங்கம், 1 ஏலக்காய், அவ்வளோதான். முள் கத்திரிக்காய் எடுத்திருக்கேன் நான் வந்து. உங்களுக்கு எந்த கத்திரிக்காய் கிடச்சிருக்கோ அதை எடுத்துக்கோங்க. உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு ரெண்டும் சேர்ந்து ஒரு 2 நிமிஷம் போல் ஸ்லோ ஃப்ளேமில் வந்து வறுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் காஞ்ச மிளகாய், தனியா, புளி எல்லாமே சேர்த்து அந்த ஈரப்பதம் போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது மிளகாய் வந்து ஓரளவுக்கு கிறிஸ்பியானதும் மிளகு ஜீரகம் ஏலக்காய் பட்டை லவங்கம் இது எல்லாமே சேர்த்து ரொம்ப தீயக்கூடாது, ஓரளவுக்கு அந்த சூடு ஏறினா போதும்னு சொல்லுவாங்கள்ல அந்த பதம். அதுக்கப்புறம் தேங்காய் சேர்த்து அந்த ஈரப்பதம் போகிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. இது நல்லா ஆறுனதும் நல்லா வந்து பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இது ஒரு பக்கம் நல்லா ஆறி வரட்டும். இப்போ ஒரு குக்கர் வச்சு எண்ணெய் விட்டுக்கிறேன். இது தனியாக நீங்கள் சாதம் வடித்தும் செய்யலாம். நான் வந்து ஒன் பாட்டாக செய்கிறேன். தனியாக சாதம் வடித்து செய்யும்போது இன்னும் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். பட் நாங்கள் ஒரு 4-5 பேர் இருக்கிறதுனால ஒன் பாட் ரைஸாக வந்து செய்கிறேன். உங்கள் விருப்பம், நீங்கள் தனியாக சாதம் வடித்து கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். எப்படி செய்யுதுன்னு வந்து பாதியில் நான் காய் வதக்கும் போது சொல்கிறேன், ஒன் பாட் ரைஸ் எப்படி செய்யணும்னு. இப்போ எண்ணெயில் கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துருக்கேன். கருப்பு உளுந்து தான் சேர்த்துருக்கேன், அதனால் அந்த தோல் எல்லாம் பிரிஞ்சு வருது. நல்லா கடுகு பொரிஞ்சதும் வேர்க்கடலை சேர்த்துக்கிறேன். நீங்கள் கடலைப்பருப்பும் இதில் சேர்த்துக்கலாம், நல்லா தான் இருக்கும். கருவேப்பிலையும் இப்போ சேர்த்துக்கிறேன். இதில் வந்து காரத்துக்கு காஞ்ச மிளகாய் சேர்த்து தாளிச்சிங்கன்னா இன்னும் வாசனை நல்லா சூப்பராக இருக்கும். எனக்கு காரம் வேணாம், அதனால் நான் காஞ்ச மிளகாவே சேர்த்துக்கல. இப்போ வந்து நம்ம பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காயும் இதோட வந்து நான் சேர்த்துக்கிறேன். எனக்கு குடமிளகாய் சேர்த்தா ரொம்ப பிடிக்கும், அதனால் ஒரே ஒரு குடமிளகாயும் நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் வேணான்னா வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம், கத்திரிக்காய் மட்டும் சேர்த்துக்கலாம். இன்னும் பெங்களூரில் கிடைக்கிற அந்த நீட்டு கத்திரிக்காய் சொல்லுவாங்கள்ல, பச்சை கத்திரிக்காய், அது சேர்த்திங்கன்னா இன்னுமே சூப்பராக இருக்கும். முள் கத்திரிக்காய் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எந்த கத்திரிக்காய் கிடைக்குதோ நீங்கள் செய்யலாம். இப்போ இது வதங்கிறதுக்காக உப்பு மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். காய் வந்து 3/4 பதம் நல்லா வெந்து வரட்டும். இந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்ததும் நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்கோம்ல, நம்ம வறுத்து அரைச்சது கடலைப்பருப்பு தேங்காய் எல்லாம், இதில் வந்து நான் ஒரு 2.5 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நீங்கள் எந்த அளவுக்கு அரிசி சேர்த்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். மொத்தமாக சேர்க்க தேவையில்ல. உங்களுக்கு தெரியும் கண் அளவு கை அளவுன்னு சொல்லுவாங்கள்ல, அது போல் நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் 3/4 காப்படி வந்து அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு ஒரு 2.5 ஸ்பூன் வந்து இந்த மசால் பொடி சேர்த்துக்கிறேன். மசால் பொடி 2.5 ஸ்பூன் சேர்த்துட்டு வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் வந்து ஒரு சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நான் ஆல்ரெடி வீடியோ ஒன்று போட்டிருக்கேன். நான் காரம் இல்லாமல் தான் இந்த டைம் மிளகாத்தூள் அரைச்சிட்டு வந்திருக்கேன். குழந்தைங்க சாப்பிட மாட்றாங்க, அதனால். கலருக்கு கொஞ்சமாக காஷ்மீரி மிளகாத்தூள், அவ்வளோதான். இதை நல்லா பெரட்டி விட்டுக்கலாம். எண்ணெயிலே மிளகாத்தூள் வதங்கட்டும், அந்த மசாலாவும் வதங்கட்டும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் வடித்த சாதத்தை போட்டு கிளறி எடுத்திங்கன்னா வாங்கிபாத் சூப்பராக ரெடி ஆகிடும். இப்போ நான் ஒன் பாட்டாக செய்ததுனால இதில் தேவையான அளவு தண்ணி வந்து அளந்து ஊற்றிக்கிறேன். கொத்தமல்லியும் இதோடவே சேர்த்துக்கிறேன். ரெண்டுமே டேஸ்ட் ஒரே மாதிரி இருக்கும். நீங்கள் வடித்த சாதம் சேர்த்து கிளறும் போது இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா அந்த வானலில் பெரட்டி சாப்பிட்ற அந்த டேஸ்ட் வரும். அதுவும் நல்லாயிருக்கும், இதுவும் நல்லாயிருக்கும். உங்கள் விருப்பம், நீங்கள் எப்படி வேணால் செஞ்சுக்கலாம். ஆனால் அந்த மசால் பொடி இந்த மெத்தடில் செஞ்சால் தான் நல்லாயிருக்கும். வெல்லம் வந்து லைட்டாக சேர்த்தா நல்லாயிருக்கும். நான் கொஞ்சமாக நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன், வெல்லம் இல்லை அதனால். சேர்த்துட்டு இப்போ வந்து கொதி வர வரைக்கும்லாம் நான் வெயிட் பண்ண போகிறதில்ல. உப்பு கொஞ்சம் கரிக்கிற அளவுக்கு சேர்த்துட்டு இப்போவே நான் அரிசி வந்து சேர்த்துக்கிறேன். அரிசி சேர்த்துட்டு ஒரு 4 விசில் விட்டு எடுத்துக்கிறேன். எனக்கு ஓரளவுக்கு குழஞ்சி வந்தாலும் பரவாயில்ல. உங்களுக்கு எப்படியோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் விசில் விட்டுக்கலாம். ரொம்ப கரெக்டாகவே வந்திருந்ததுங்க, சூப்பராக வந்திருந்தது ரைஸு. கரெக்டாக 4 விசில், அவங்கவுங்க குக்கருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் விசில் விட்டுக்கலாம். கண்டிப்பாக மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா வந்து லைக் பண்ணிவிடுங்க, சேனல்லையும் சப்போர்ட் பண்ணிவிடுங்க.
உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க. ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட்டும் பண்ணிவிடுங்க. மறக்காமல் ஆல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு எல்லா நோட்டிஃபிகேஷனும் வரும். இன்னொரு வீடியோவில் ஒரு நல்ல ரெசிபியோட உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்ங்க. நல்லா ஆனியன் இல்லை வந்து அப்பளம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மிஸ் பண்ணாதீங்க.